அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்திலே நாங்கள் தமிழக பக்கம் எமது பார்வையை நாங்கள் திருப்புகின்றோம். தமிழகத்திலிருந்து எங்களுடன் இயக்குனர், தமிழ் உணர்வாளர் திருமிகு புகழேந்தி தங்கராஜ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களை முதலில் வரவேற்றுக் கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று 18ஆம் தேதி மே தமிழ் இன அழிப்பு நினைவேந்தல் நாள் உலகம் பூராகவும் அது அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழகத்திலும் அந்த நிகழ்வு அந்த தமிழின அழிப்பு நாள் உணர்வு பூர்வமாக எல்லா இடங்களிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. ஈழத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி, எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த நினைவேந்தல் நாள் ஒரு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஆலயங்களாக இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும், பாராளுமன்றங்கள் மூன்றல்களிலாக இருக்கட்டும், இந்த நாள் என்றுமே மறக்க முடியாத, வரலாற்றில் அழிக்க முடியாத மிகவும் ஒரு துன்பகரமான ஒரு இன அழிப்பு நாளாகத்தான் இந்த நூற்றாண்டிலே நாங்கள் கருத வேண்டியுள்ளது. அந்த வகையிலே நாங்கள் 2009ஆம் ஆண்டிற்கு திருப்பி மீட்டு பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அன்று ஈழத்திலே 2009ஆம் ஆண்டு ஈழத்திலே இன அழிப்பு போர் உச்சம் பெற்று ஈழத்தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த பொழுது தமிழகத்திலே அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தார்கள். அங்கு மாணவர்களுடைய பல போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தார்கள். இந்த மாணவர்களுடைய போராட்டங்கள் எப்படி ஒடுக்கப்பட்டது? அன்றைய காலகட்டத்தில், அதாவது 2009ஆம் ஆண்டு இன அழிப்பு நடந்த அந்த இறுதிக்கட்ட போரின் போது தமிழகத்தில் எப்படியெல்லாம் இந்த இன அழிப்பை மக்களிடம் செல்லாமல் எப்படியெல்லாம் தடுக்கப்பட்டது என்பதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். பல தொலைக்காட்சிகள் எல்லாம் கலைஞர் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், சன் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், எந்த விடயத்துமே தமிழக மக்களுக்கு கொண்டு செல்லவில்லை. நீங்கள் அந்த காலகட்டத்திலே நான் அறிந்த வரையிலே நீங்கள் களத்தில் நின்று போராடியவர். நீங்கள் அங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் கண்ணால் நேரில் கண்டு அனுபவித்தவர் என்ற வகையிலே அந்த நடந்த நிகழ்வுகளை எங்களுக்கு மீட்டால் நன்றாக இருக்குமான்னு நினைக்கின்றோம். சொல்லுங்களேன், எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது காலத்தின் தேவை. அது 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் உலகமெங்கும் இருக்கிற எங்கள் சொந்தங்களிடம் பேச வேண்டியிருக்கிறது. அந்த 1.5 லட்சம் பேரை காப்பாற்ற தமிழ்நாட்டால் மட்டும்தான் முடிந்திருக்கும். தமிழ்நாடு அதை செய்யவில்லை. அத்தனை மேல குறை சொல்றது, தடுத்தார்கள், ஒடுக்கினார்கள், அடக்கினார்கள் எல்லாம் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு படைப்பாளி என்கிற முறையில் அந்த நேரத்தில் தமிழ்நாடு ஒரு மாபெரும் வரலாற்று பிழையை செய்திருக்கிறது என்கிற குற்ற உணர்ச்சியோடு தான் நானும் அவர்களில் ஒருவன் என்கிற குற்ற உணர்ச்சியோடு தான் பேசுகிறேன். இருந்தாலும் நடந்த சம்பவங்களை திரும்பி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. 2009 இல்லை, 2008 இங்கே இருந்து எதிர்வினைகள் தொடங்கிவிட்டன. நாம் இப்போது இருக்கிற அரசியல்வாதிகளை, இப்போது அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாடுகள், அதை வைத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறேன். 2008 வாகரையில் இருந்து அந்த இனப்படுகொலை தொடங்கிய போதே தமிழ்நாடு கொந்தளிக்க தொடங்கியது. தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முதலில் சொல்ல வேண்டியவர்கள் வழக்கறிஞர்கள், அதை சட்டத்தரணிகள். அந்த உண்மையை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற சட்டத்தரணிகளாகட்டும், மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் இருக்கிற சட்டத்தரணிகளாகட்டும், சேலம் சட்டக்கல்லூரி மாணவர்களாகட்டும், சட்டம் தொடர்பான அத்தனை பேரும் மிகவும் உறுதியோடு களத்தில் நின்றார்கள். அடுத்ததாக மாணவர்கள்,
சட்டத்தரணிகள், எல்லா கல்லூரி மாணவர்களும், சட்ட மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா கல்லூரி மாணவர்கள். மூன்றாவதாக தொழிலாளர்கள். நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையின் தொழில் மையம் என்பது திருவொற்றியூர், எண்ணூர் பகுதிகளைச் சேர்ந்தது. அங்கேதான் MRF இருக்கிறது, அசோக் லேலண்ட் இருக்கிறது, பெரிய தொழிற்சாலைகளும் அங்கே இருக்கின்றன. திருவொற்றியூர் இருக்கிற தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு ஈர ஆதரவு உணர்வாளர்கள் என்கிற பெயரில் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார். நான்காவதாக வணிகர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். வியாபாரிகளும் பணம் கிடைச்சா போதும் நினைப்பாங்க. ஒரு கடையடைப்பு என்றால், அரசியல் சார்ந்தது என்றால், எந்த வியாபாரியும் கடையை அடைக்க முன்வர மாட்டார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு காசு கடையை திறந்தா. ஆனால் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிற நிலையில் தமிழ்நாட்டில் முதல் மணியை வணிகர்கள் தான் கட்டினார்கள். 2008 நவம்பரிலேயே தமிழகம் முழுக்க ஒரு 100% கடையடைப்பை வணிகர்கள் நடத்தி காட்டினார்கள். வணிகர் பேரவையின் தலைவராக இருந்த வெள்ளையன் அவர்கள், அவர்களுடன் இணைந்திருந்த 5500 வணிகர் அமைப்புகள், அதில் இருக்கிற 25 லட்சம் வியாபாரிகள், அத்தனை பேரும் நவம்பர் மாதம் குறிப்பிட்ட தேதியில் 19ஆம் தேதி என்று ஞாபகம் எனக்கு, கடையை அடைத்து இழப்பை பொருட்படுத்தாமல் செய்தார்கள். அவர்கள் இது தொடர்பாக நடத்திய ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், கடையடைப்புக்கு முன்பு. ஏன்னா வியாபாரிகள்கிட்ட 2 கருத்துக்கள் இருந்தன. ஈழ பிரச்சனைகளை நம்ம தலையிட வேண்டுமா என்றெல்லாம். வெள்ளையன் அதை ரொம்ப சாதுரியமாக எடுத்துரைத்தார். அப்போது ஒரு மலையாளி, ஒரு டீ கடைக்காரர், தேநீர் கடை வைத்திருப்பவர், ஒரு மலையாளி, ராஜன் என்று பெயர். அந்த நண்பர் பேசியதை நான் இன்னும் மறக்கவில்லை. அவர் சொன்னார், அண்ணாச்சி, கடையை அடைச்சா மட்டும் போதாது, கடையடைப்புக்கு பிறகு ஒரு நாள் காலையிலிருந்து மறுநாள் காலை வரை ஒரு முழு நாள் கடைகளை திறந்து வைப்போம். அந்த முழு நாளில் 24 மணி நேரத்தில் கிடைக்கிற லாபத்தை வைத்து ஒரு கப்பலில் ஈழத்துக்கு ஆயுதம் அனுப்புவோம் என்று ராஜன் சொன்னார். அந்த அளவுக்கு வியாபாரிகளிடம் அந்த கொந்தளிப்பு இருந்தது. 2008 நவம்பரிலே அந்த கடையடைப்பு வெற்றிகரமாக நடந்த போது வெள்ளையன் கைது செய்யப்பட்டார், வியாபாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது இருந்த கருணாநிதி அரசு ஈழத்துக்கு ஆதரவாக அந்த இனப்படுகொலைக்கு எதிராக நடக்கிற போராட்டங்களை, அதற்கு எதிராக எழுகிற குரல்களை ஒடுக்க தொடர்ந்து முயற்சி செய்தது. எல்லா வகையிலும் முயற்சி செய்தது. ரொம்ப கொடூரமான சம்பவங்களை அரங்கேற்றியது. அதனுடைய ஒரு விஷயத்தை நாம் ஒன்று மறந்துவிடவே கூடாது. நான் வழக்கறிஞர்களை பற்றி, சட்டத்தரணிகளை பற்றி சொன்னேன். வழக்கறிஞர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்து 1 கிலோமீட்டரில் சென்னையின் பிரதான ரயில் நிலையமான சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு அங்க எப்படியும் ஒரு 200 ரயில் வந்து போகும், இந்தியா முழுக்க இருந்து. அந்த ரயில் நிலையம் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் இருக்கு உயர் நீதிமன்றத்தில் இருந்து. உயர் நீதிமன்ற சட்டத்தரணிகள் உயர் நீதிமன்றத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்குள் நுழைந்து ஒட்டுமொத்த ரயில் போக்குவரத்தை நிறுத்திவிட்டார்கள் ஒரு நாள். அந்த அளவுக்கு அவர்கள் மிகுந்த ஆவேசத்தோடு இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு தலைமை தாங்கிய பால் கனகராஜ் ஒரு காரணம். இப்ப அவருடைய அரசியல்லாம் வேற மாதிரி இருக்கு, அது வேற விஷயம். அன்று அவர்களுக்கு தலைவர் பால் கனகராஜ். ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அது மாறியது. கருணாநிதி அரசால் சட்டத்தரணிகளுடைய அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவங்க சட்டம் தெரிஞ்சவங்க, அவங்க மேல ரொம்ப சுலபமாக கை வைத்து விட முடியாது. சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அவ்வளவு உறுதியுடன் போராடியதை பார்த்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை நீதிமன்றங்களிலும் போராட்டம் நடந்தது. போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிற அந்த ஃபர்ஸ்ட் பர்சனாக வழக்கறிஞர்கள் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தது கருணாநிதி அரசு. அந்த வார்த்தையை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். அப்போது கருணாநிதி மருத்துவமனையில் இருந்தார். பிப்ரவரி மாதம் 2009 பிப்ரவரி. அவர் எனக்கு முதுகெலும்புல ஒரு பெரிய சிகிச்சை என்று சொன்னார். ஒரு முதுகெலும்பே இல்லாத ஒரு மனிதருக்கு முதுகெலும்பில் சிகிச்சை நடந்ததாக சொன்னார்கள். இவர் போய் படுத்துக் கொண்டார். படுத்தீங்கன்னா நீ கண்டுகிடவே கூடாது, கண்டும் காணாம போய் படுத்துக்கன்னு டெல்லியில இருந்து சொல்லியிருக்கணும், படுத்துக்கிட்டார்.
அவர் இல்லாத நேரத்தில் இங்கே ஆட்சி அதிகாரம் ஸ்டாலின் கையில் தான் இருந்தது. சீனியர்ஸ் இருந்தாங்க. ஆற்காடு வீராசாமி இருந்தார், துரைமுருகன் இருந்தார். யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஸ்டாலின் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருந்தது. நவம்பர் 19ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்துக்குள் போலீஸ் அத்துமீறி நுழைந்தது. ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்து கண்ணில் பட்ட வழக்கறிஞர்கள் வெறி பிடித்த மாதிரி அடித்தார்கள். உள்ளே இருந்த ஒரு நீதிபதி ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் என்று பெயர் நினைவு, அவரிடம் போய் சொல்கிறார்கள், சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்குள்ளே போலீஸ் வந்திருக்கிறது, அடிக்கிறார்கள் என்று. அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி மனசாட்சியோடு வெளியே வந்தார். போலீஸ் அதிகாரிகளிடம் பேசுவதற்காக அவர் தலையிலே அடித்தார்கள். அவருடைய தலை உடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட வந்ததை பார்த்தபோது, செய்திகளில் பார்த்தபோது மனதை வெடித்து விட்டது. எப்படி ஒரு கொடூரம் பாருங்கள். கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி சட்டத்தரணிகளை அடிக்கிறீர்கள் என்று கேட்க வந்த ஒரு நீதிபதியை அடித்த அரசாங்கம் அது. அந்த சம்பவம் முடிந்து எல்லாரும் அடிபட்டு சென்னை பொது மருத்துவமனையிலே, அரசினர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரிலே அதற்கு ஜிஹெச் என்று சொல்வது, அதான் பெரிய மருத்துவமனை, அங்கே வழக்கறிஞர்கள் அட்மிட் செய்த அரை மணி நேரத்தில் நான் அங்கே சென்றிருந்தேன். வெள்ளையன் வந்திருந்தார். வழக்கறிஞர்களை இன்னும் கூட எனக்கு அந்த வார்டு இன்னும் கூட இங்க வந்துகிட்டு இருக்கு. வழக்கறிஞர்களை அட்மிட் செய்திருந்த அந்த பெரிய ஹால், அந்த ஹாலுக்குள் நாங்கள் நுழைவதை தடுக்க போலீஸ் முயன்றார்கள். வெள்ளையன் போலீசாரின் கைகளை தள்ளிவிட்டு உள்ளே சென்றார். நான் பின்னாடியே போறேன். அந்த அரங்குக்குள் சென்றவுடன் அடித்த ரத்த வாடை இருக்கு பாருங்க, அது இத்தனை 17 ஆண்டுகள் கழித்து அந்த வாடையை நான் இப்போதும் உணர்கிறேன். அந்த அரங்குக்குள்ள முழுக்க அந்த பச்சை ரத்த வாடை. அத்தனை பேரும் அடிபட்ட வழக்கறிஞர்கள், அத்தனை அடிச்சு உதச்சி ரத்த கலரியாக்கி போராட்டமா பண்றீங்க போராட்டம் என்று they teach them a lesson. அதான் உண்மை. இவர்களுக்கு பாடம் கற்பித்தால்தான் இவர்களைப் போலவே களத்தில் இறங்க தயாராக இருக்கிற அத்தனை பேரும் பின்வாங்குவார்கள் என்கிற ஒரே நோக்கத்துடன், ஒரு கெட்ட எண்ணத்துடன் நடத்தப்பட்டதுதான் திட்டமிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தாக்குதல். மிகப்பெரிய வன்முறை. எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டிய நினைத்தார். இது பிப்ரவரி மாதம். அதற்கு முன்பு நடந்ததெல்லாம் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஜனவரி அந்த வருடம் ஒரு நாள் தள்ளி வந்தது பொங்கல், 15ஆம் தேதி என்ற, எப்பவுமே 14ஆம் தேதி வரும், ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் வரும். அந்த வருடம் 15 வந்ததாக ஞாபகம் எனக்கு. ஒரு சின்ன செய்தி கேள்விப்பட்டு நான், சுபவீர பாண்டியன், காசி ஆனந்தன் ஐயா, அப்புறம் வெள்ளையன், இன்னும் ஒரு முக்கியமான 2-3 பேர் எல்லாரும் போய் திருமாவளவனை அவருடைய அலுவலகத்தில் பார்த்தோம். மறுநாள் அவர் உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவெடுத்திருந்தார். திருமாவளவனை வெள்ளையன் பார்த்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஏன்னா நவம்பரில் வெள்ளையன் நடத்திய கடையடைப்புக்கு அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் திருமாவளவன். அதை நான் மறக்கவே முடியாது. அவர் சொன்னார், அண்ணா செத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே, நீங்க நினைச்சாதான் தமிழ்நாடு முழுக்க கடையடைப்பு நடத்த முடியும், எந்த கட்சிக்காரன் நினைச்சாலும் முடியாது, நீங்க தான் ட்ரேடர்ஸ் லீடர், ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க பண்ணுங்க, அறிவிங்க, நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அறிக்கை கொடுக்குறோம்னாரு. வெள்ளையன் அறிவித்தவுடன் திருமாவளவன் சொன்னார், வெள்ளையன் அறிவித்தார், உடன் அத்தனை தலைவர்கள் ஆதரித்தார்கள். அந்த பந்த் வெற்றி அடைந்தது. அதனால் திருமாவளவனை ஜனவரி 15ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போற திருமாவளவனை ஜனவரி 14ஆம் தேதி அவருடைய அலுவலகத்தில் போய் சந்தித்தோம். எல்லாருமே நாங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, உண்ணாவிரத போராட்டம் என்பது 2 பக்கமும் கூரான ஆயுதம். அது காந்தி மாதிரி ரொம்ப கமிட்டடா இருக்காங்க முடியும். ஆரம்பிச்சு விட்டாச்சுன்னா ஒட்டுமொத்த போராட்டத்துக்கும் செட்பேக் ஆகிடும். அதனால இது உங்களுக்கு உகந்த போராட்ட வடிவம் அல்ல, வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் என்கிற அமைப்புக்கும் திருமாவளவனுடைய அரசியலுக்கும் உண்ணாவிரதத்துக்கும் கொஞ்சம் பொருந்தல. ஆனா எல்லாருமே ஒரே விஷயத்தான் சொன்னோம். ஆனா திருமா ரொம்ப உருக்கமா சொன்னார்,
அங்க செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் அப்படின்னாரு. மறுநாள் நல்ல கண்ணையா நெடுமாறெல்லாம் வச்சு ஆரம்பிச்சு வச்சாங்க. 4வது நாள் டாக்டர் ராமதாஸ் மேடை ஏறினார். அவர் 7 நாள் கழிச்சு ஸ்டெதஸ்கோப் போட்டிருந்தாரு, எனக்கு தெரியல. எனக்கு டெலஸ்கோப் எடுத்து போட்டுக்கிட்டாரு. போட்டு எல்லா இடத்தையும் சோதனை பண்ணார். மேடையிலேயே பெரிய சீன் நடந்தது. நடந்து கிட்னி போயிடும், அது போயிடும், இது போயிடும்னு மைக்கில் இந்த சுற்றி இருக்கிற கூட்டத்தெல்லாம் வந்து திசை திருப்புகிற வேலையாக நான் நினைத்தேன். அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆற்காடு வீராசாமி என்கிற கருணாநிதிக்கு அடுத்த சீனியர் அமைச்சர், அவர் பரிவாரத்தோடு, ஒரு அமைச்சரே பரிவாரத்தோடு வந்து மேடையில் ஏறி ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறார்கள். அந்த மேடையில மிரட்டுவது மாதிரியே பேசினார் ஆற்காடு வீராசாமி. எப்படி நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பீர்கள்? நீங்க கூட்டணியில் இருக்கிறீர்கள், கூட்டணி தர்மத்தை மீறுகிறீர்கள். அங்க தமிழர்கள் செத்துக்கிட்டு இருக்காருன்றதை பத்தி திமுக கவலைப்படவே இல்லை. அவங்களுக்கு அந்த கூட்டணி தர்மம் தான் முக்கியமா இருந்தது. எப்படி கூட்டணி தர்மத்தை மீறி நீங்கள் இருப்பீர்கள்? ஆனா உண்ணாவிரதத்தை நிறுத்துவதற்கு முன்பு ராமதாஸ் பேசிய ஒரு விஷயம் சரியாக இருந்தது. ராமதாஸ் சொன்னார், நீங்கள் உண்ணாவிரதத்தை விட்டுருங்க, ஆனா தமிழ்நாடு முழுக்க ஒரு ரயில் ஓடக்கூடாது, ஒரு பேருந்து ஓடக்கூடாது, தமிழ்நாடை ஸ்தம்பித்து போய்விட வேண்டும். அதுக்கு என்ன பண்றது யோசிப்போனாரு. ஆனா யாரும் செய்யவில்லை. அப்படிதான் நடந்திருக்கணும். தமிழ்நாடை ஸ்தம்பித்திருந்தால் மத்திய அரசாங்கம் பயந்திருக்கும். அப்படி தமிழ்நாடு ஸ்தம்பிக்கவில்லை, அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. வெறும் பேச்சோடு நின்றுவிட்டது. இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போனவன் தான் முத்துக்குமார். முத்துக்குமாருடைய உயிர் தியாகத்துக்கு 2 காரணங்கள். ஒண்ணு, திருமாவளவனுடைய அந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்த போது முத்துக்குமார் அங்கே இருந்தார், ஆட்டாங்குளத்திற்குள்ளே இருந்தார். அங்க எல்லாருமே அங்கதான் இருந்தோம். அவர் முத்துக்குமார் இருந்தார். அதுக்கு பிறகு அடுத்தது செங்கல்பட்டு மாணவர் உண்ணாவிரதம். செங்கல்பட்டு மாணவர் உண்ணாவிரதம் திருமாவளவனுக்கு பிறகு உறுதியாக இருந்தார்கள். செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் 18 பேர் உறுதியாக இருந்தார்கள். 3வது நாள் அந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட ஒரு தம்பி, எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, அந்த தம்பி வந்து அடி வயிற்றிலிருந்து வாமிட்டிங் எடுத்தப்போ, உண்ணாவிரதம் இருப்பவர்கள் வாமிட்டிங் எடுத்தால் ஆபத்து என்று அர்த்தம், ரத்தம் வரும். அவர் வாமிட்டிங் எடுத்தப்போ இன்னொரு மாணவன் அது கையில பிடிச்சான். எனக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. 7வது நாளோ 8வது நாளோ வெள்ளையன் வந்து மதுரையிலிருந்து ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு மீனம்பாக்கம் விமானத்துல வந்து இறங்கினப்போ நாங்க போன் பண்றோம். போன் பண்ணி, போலீஸ் இடிபிடி அதிகமா இருக்கு, நீங்க வந்தா கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். வெள்ளையன் மீனம்பாக்கத்திலிருந்து சென்னை போக வேண்டியவர் நேற்று செங்கல்பட்டு வந்தாங்க. செங்கல்பட்டு வந்து 12 மணி நேரம் வெள்ளையன் இருந்தார்கள். போலீஸ் அதிகாரிகள் வெள்ளையன் இருந்த உடனே திருன்னு முழித்தவர்கள் வெள்ளையன் தனியா கூட்டு போய், ஐயா கைது எல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒண்ணும் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வெள்ளையனை அனுப்புவதே குறியா இருந்தார்கள். வெள்ளையன் புறப்பட வேண்டியதா இருந்தது. விடியற்காலம் 4 மணிக்கு அந்த மாணவர்களை அவர்கள் படுத்திருந்த கீழே இந்த போர்வை விரித்து படுத்திருந்தாங்க, அந்த போர்வையோட சுருட்டி எடுத்து போலீஸ் வேன்ல போட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க. இதுதான் கருணாநிதி அரசுடைய தமிழ். அவர் தமிழ தலைவர் சொல்றாங்க. அப்படியே கொண்டு இதெல்லாம் நடக்கும்போது ஆட்சி பொறுப்பு வந்து கருணாநிதி இல்ல, ஆட்சி பொறுப்பு ஸ்டாலினிடம் தான் இருந்தது. நான் இதை வெளிப்படையா எழுதியிருக்கேன், வெளிப்படையா பேசுறேன் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போன முத்துக்குமார் அந்த முடிவை எடுத்ததும், முத்துக்குமாருடைய உடலை பார்ப்பதற்கு KMCல வந்து ஒரு தம்பி தீ குளிச்சிட்டாரு. முத்துக்குமாருக்கும் வெள்ளையன் குடும்பத்துக்கும் நல்ல பழக்கம். வெள்ளையன்ட்ட போய் முத்துக்குமார் இன்னொரு பந்த் பண்ண முடியுமா, இன்னொரு கடையடைப்பு பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கடையடைப்பு பண்ண முடியுமா, நவம்பர்ல பண்ணிருக்கோம், இப்ப எப்படி பண்ண முடியும்னு ஜனவரி ஆரம்பத்துல வெள்ளையன் சொல்லியிருக்காங்க. இப்ப திட்டமிட்டு ரொம்ப தெளிவா ஒரு டாக்குமெண்ட் எழுதினாங்க. எனக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர்களோட எழுதவே முடியாது. தெளிவான டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை எழுதி வச்சு திட்டமிட்டபடியே முத்துக்குமார் தீ குளிக்கிறார். வெள்ளையன் போன் பண்ணி, இது மாதிரி KMCல வந்து ஒரு தம்பி தீ குளிச்சு கூட்டு போயிருக்காங்க சொன்ன, அடிச்சு பிடிச்சு ஓட நானும் வெள்ளையனும் உள்ளே நுழைந்த போது முதல் ஆளாக உயிரிழந்த முத்துக்குமாரை அந்த
திரு உடலை பார்த்து விட்டு வெளியே வந்தார் வைகோ. ம். எல்லா இடத்துலயும் முதல்ல அவர் வந்து நிப்பாருன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு முன்பு அவர் வந்திருந்தார். வெள்ளையின் கையை பிடிச்சு உள்ள போங்கன்னாரு. உள்ள போனோம். பார்த்து அழுதோம். வேற என்ன பண்றது? அதுக்கு பிறகு அந்த உடல் வெள்ளையனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஏன்னா இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு வெள்ளையன்ட்ட ஒப்படைச்சு அதை அடக்கம் பண்றது, அது என்ன எல்லாம் பொறுப்புலாம் நீங்க தான் எடுத்துக்கணும்ட்டு. இல்ல, அந்த என்னன்னா நேரம் ஐயா, இல்ல, இன்னொரு விடயம் ஒன்று என்னதுன்னா, அந்த முத்துக்குமார்ன்ற அந்த புனிதனுடைய உடலை கூட அந்த சாஸ்திரி பவன் பக்கம் கொண்டு போக விடாமல் திசை திருப்பியது கருணாநிதி அரசு என்று கூட நாங்கள் அறிவோம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. முத்துக்குமார்ன்ற பேரை கருணாநிதியோ ஸ்டாலினோ இன்று வரை சொன்னதில்லை. நல்ல சொன்னது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆமா 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 முத்துக்குமார் என்ற பேரை அவங்க வாயால் உச்சரித்ததே இல்லை. ஆமா ஆமா. உச்சரித்ததே இல்லை. அதுதான் அவங்களுக்கு எவ்வளவு கோபம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ம். முத்துக்குமார் இறந்த அன்னைக்கு 23ஆம் தேதி காலையில கேஎம்சிக்கு போயிட்டு, அதுக்கு பிறகு முத்துக்குமார் உடல் எங்க வைக்கணும்னு குளத்தூர்வை பார்த்து இடம் பிக்ஸ் பண்ணிட்டு வந்து உடலை எடுத்துட்டு போகும்போது போலீஸ் சொல்ல பண்ணுது. அப்புறம் சாலை மறியல் செய்கிறோம், எல்லாம் குறுக்க படுத்து போலீஸை மறிக்கிறோம். அதுக்கு பிறகுதான் உடலை மெதுவாக எடுத்துக்கொள்ளா வேகமா போங்கிறான், அடிக்கிறான், வேகமா போ. ஏன்னா மக்கள்கிட்ட எழுச்சி வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக. அப்ப சாலை மறியல் செய்து போலீஸ் அதிகாரி பேர்லாம் கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். இப்ப அவங்க எல்லாம் அரசாங்கத்துடைய கைத்தடிக்கிறவங்க. அதுக்கு பிறகு அந்த உடல் போச்சு. அந்த உடல் போன பிறகு ராத்திரி 9 மணிக்கு உளவுத்துறை போலீஸ் வந்து, நாங்க எல்லாம் உடலை சுத்தி நிக்கிறோம். ஒரு பக்கம் உளவுத்துறை போலீஸ் விசாரிக்கிறதை பார்த்து உடனே ஓடி போய் அங்க இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்டா, முத்துக்குமார் யாரையா காதலிச்சிருக்காரா, அவருக்கு காதல் தோல்வி இருக்கா, உளவுத்துறை விசாரித்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு அருவருப்பான எண்ணம் பாருங்க. ரொம்ப அழகா 8 பக்கம் டாக்குமெண்ட் வச்சுட்டு இறந்திருக்கான். அவனை நீ ரொம்ப கொடுமை. முத்துக்குமார் எழுதியதில் என்னுடைய உடலை ஒரு ஆயுதமாக வைத்திருங்கள் என்று சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா 3வது நாள் விடியற்காலம் மீடியாலாம் வந்து முத்துக்குமாருடைய அந்த உடல் பாதுகாப்பா வைக்க முடியவில்லை. லட்சக்கணக்கான கூட்டம் எல்லாம் காட்டு மிராண்டித்தனமா மேலே ஏறி உடலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த கேபிள் கனெக்ஷன் அருந்துருது. அதனால முகத்திலாம் வெடிப்பு வர ஆரம்பிச்சிருது. மீடியா வந்து மேல இருந்து க்ளோஸ் அப்ல எடுக்க போகும்போது கோபப்பட்டு மேலே ஏறி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர்லாம் சட்டையை பிடிச்சு எடுத்து கீழே போடணும். எனக்கு கோபம் வந்து எனக்கு. அப்புறம்தான் சொன்ன எல்லார்ட்டையும் வையே கிடையாது. ஏன்னா மீடியா வந்து வேற மாதிரி கொண்டு போவான் இதை. அவருடைய உடலை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிலாம் சொல்லுவான். ஏன்னா முழுக்க அரசாங்கம் பின்னாடி இருக்குல்ல, அது சொல்லிதான் உடலை எடுத்து வர வேண்டியது என்று 31ஆம் தேதி அந்த உடலை எடுத்தோம். அந்த உடலை எடுத்துக்கொண்டு போன போது வந்த லட்சக்கணக்கான பேர் அணிதிரண்டு வந்தார்கள் பாருங்க. அதுக்கு ரூட்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். குளத்தூர்ல இருந்து பெரம்பூர் வந்து, பெரம்பூர்ல இருந்து புரசுவாக்கம் போய், புரசுவாக்கம் கடைவீதி வழியாதான் போகணும்னு போலீஸ்ல முதல்ல எழுதி கொடுத்திருக்கிறோம். நான் அந்த ரூட்லாம் தெரிஞ்சவன் தான். நான் எழுதும் போது என் கூட இருந்தவர் கவிஞர் அறிவுமதி. அவரோட கேட்டார், எப்படி எல்லா ரூட்டும் எழுதிங்க? நான் இந்த ஏரியாவில பிறந்து வளர்ந்த வேண்டாம், எல்லா ரூட்டும் கரெக்டா போட்டுதான் கொடுத்துருக்கோம் டிஜிபி ஆபீஸ்ல. கடைசியில எந்த பகுதி வழியாக எடுத்துக்கொண்டு செல்லமோ அந்த இடத்துல வந்து மடக்கிட்டாங்க போலீஸ். கடுமையான போலீஸ் போட்டு வேறொரு ரூட்ல போக சொல்றான். அந்த நேரத்துல சில தலைவர்களுடைய வற்புறுத்தலால் தேவையில்லாம கலவரம் வரும். அதனால போலீஸ் காட்டிய அந்த ரூட்ல போக வேண்டிய வேற வழி இல்லை. அந்த அந்த காலகட்டத்திலேயே இன்னும் 2 முக்கியமான சம்பவங்கள் தமிழகத்திலே நடந்தது. ஒன்று, இந்த லயோலா காலேஜ் மாணவர்களுடைய பெருமளவிலான ஒரு பேரணி, ஆர்ப்பாட்டம் என்றே சொல்லலாம். அதை தவிர மிக முக்கியமான இந்த உண்ணாவிரத நாடகம் ஒன்று ஒரு நாள் நடந்தது. உண்ணாவிரத நாடகம் திமுக அரசாங்கம் 2 பண்ணுச்சு. திருப்பி திமுக அரசாங்கம் சொன்னது என்ன தெரியுமா சொல்லிச்சு? அப்ப வந்து கூட்டணி அரசாங்கத்துல இருக்காங்க, காங்கிரஸோட மத்தியில சென்ட்ரல்ல. நாங்க எங்க எம்பிக்களை வந்து விலக்கிக்கிடுவோம். விலக்கெல்லாம் மாட்டாங்க. ஒரு டிராமாவுக்காக கனிமொழி வீட்டை கருணாநிதி லெட்டர் வாங்கினாரு. பொண்ணு கிட்ட அப்பா ராஜினாமா கடிதம் வாங்குறாரு. எல்லாம் நாடகம். அதுக்கு பிறகு போய் கடற்கரையில படுத்துக்கிட்டாரு. கடற்கரையில படுத்துக்கிட்டு அந்த போட்டோ இன்னும் பொய்யே சொல்லல, அந்த போட்டோ அப்படியே இருக்கு. தலையில்
துணைவியார் இருந்தார்கள், மனைவியார் இருந்தார்கள், ஆள் மாட்டில் துணைவியார் இருந்தார்கள். தமிழின தலைவர் படுத்து இருந்தார். அப்புறம் சிதம்பரம் என்கிற தமிழின துரோகி சொன்னார் என்று எல்லாம் முடிந்து விட்டது, இனிமே ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே அவரை நம்பி ஒரு உண்ணாவிரதத்தை அந்த 6 மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் முடிவடைந்தது. ஆமா. சுத்தவர குளிர் ஊட்டிகளை வைத்துவிட்டு உண்ணாவிரத நாடகம் ஆடி ஈழத்தமிழர்களை, அதாவது கூட்டுப்பலி, அதாவது கூட்டு இனாளிப்பு, கூட்டு பங்காளிகள், இந்த இனாளிப்பினுடைய கூட்டு பங்காளிகளாக அந்த நேரம் இந்த திமுக இருந்திருக்கிறது என்பது வந்து, நாங்கள் உண்மையிலே இந்த ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் வந்து தமிழக அரசியலில் நாங்கள் மூக்கு நுழைப்பதில்லை. அது மூக்கு நுழைத்தால் எங்களுக்கு ஒரு எந்த விதமான ஒரு சாதகமான செயற்பாடுகள் இருக்காது. ஆனால் இருந்தாலும் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்த பொழுது, இன்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு, நீங்கள் யாழ்ப்பாணம் சென்று வந்த உங்களுக்கு தெரியும், இன்றும் யாழ்ப்பாணத்தில் எம்ஜி ராமச்சந்திரனுடைய சிலை இருக்கிறது. எம்ஜி ராமச்சந்திரனுடைய சிலை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களுடன் நின்றிருக்கிறார் என்பதுதான் எடுத்து காட்டுகின்றது. ஆனால் இந்த திமுக கருணாநிதி அவர்களுடைய அரசும் திருமிகு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு செய்த அட்டூழியங்கள், அநியாயங்கள் ஈழத்தமிழர்களுக்கு இன்று வரைக்கும் நான் இந்த தேர்தல் தற்பொழுது நடந்து முடிந்த தேர்தலுக்கு முன்பு கூட தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு நண்பருடன் பேசும்பொழுது சொன்னார்கள், ஈழத்தமிழர்கள் பற்றிய எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் வைத்தால் கூட காவல்துறையை வைத்து அடித்து கலைக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இல்ல, இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடணும். செங்கல்பட்டு மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தப்போ, செங்கல்பட்டு மாணவர்களா SRM கல்லூரி மாணவர்கள் காத்தாங்குளத்தில் இருந்தார்கள். யாருடைய உண்ணாவிரத படத்துக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் ராஜபக்சே வந்து ஆணவத்தோடு அறிவிக்கிறான், நான் தமிழக முதலமைச்சரை நேரில் வந்து பாக்குறதுக்கு அழைக்கிறேன், இங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்கல, நீங்க நேரில் வாங்க, நீங்க வந்து உங்க தலைவர் எல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு ராஜபக்சே ஆணவத்தோடு அறிவிக்கிறான். என்னன்னா, கருணாநிதி ஆஸ்பத்திரியில இருக்காரு, முதலமைச்சர் ஆஸ்பத்திரியில இருக்காரு, முதலமைச்சர் கூப்பிடுறான். நான் உடனே இதை பதிவு செய்து ஆக வேண்டும். நான் உடனே சுபவிகிட்டு தான் பேசினேன். சுபவீரபாணி ஒரு நல்ல உணர்வாளர், சந்தேகமே கிடையாது, நல்ல மனிதன். சுபவீரபாணி என்று பேசினேன். ஆனா நீங்க மட்டும்தான் திமுகவோட நெருங்கி இருக்கீங்க. இப்போ கலைஞர் வந்து மருத்துவமனையில இருக்காரு, ராஜபக்சே அந்த தைரியத்துல அறிவிக்கிறான். இப்போ ஆட்சி பொறுப்பு வந்து ஸ்டாலின் தான் இருக்கு. அதனால நீங்க ஸ்டாலினிடம் பேசி, நான் பேர் சொன்னேன், ஏன்னா எல்லாருக்கும் நான் பேசினேன். ஸ்டாலின் தலைமையில் திருமாவளவன், அன்புமணி ராமதாஸ், எல்லாம் இளைஞர்கள், கனிமொழி, இப்படி ஒரு டீம் 5 பேர் இலங்கைக்கு போட்டோம். அவன் கூப்பிட்டால ராஜபக்சே கூப்பிட்டாலும் நாங்க போறோம் அப்படின்னு சொன்னா வராதீங்கன்னு சொல்ல முடியாது. அவன் போன பிறகு இலங்கையில் கொழும்புல போய் இறங்கின உடனே அவங்க ஹெலிகாப்டர் கூட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஹெலிகாப்டர்ல போனா இனப்படுவது நடக்கலைன்னு எப்படி தெரியும் எங்களுக்கு? பை ரோடு தான் போகணும்னு அங்க வச்சு சொல்லுங்க, ஸ்டாலின் சொல்லுங்க, சொல்லி பை ரோடு போய் நாங்க போய் பாக்குறோம், ஒரு ஊரா போய் பார்க்கணும், அப்பதான் தெரியும் அப்படின்னு கேட்க சொல்லுங்க ஸ்டாலினை. ஒருவேளை ராஜபக்சே அதுக்கு மறுத்தால் அவன் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறான் என்பது அம்பலமாகிவிடும். ஒருவேளை ராஜபக்சே அதுக்கு அனுமதித்தால் சாலை வழியாக வடக்கு கிழக்கு எல்லாம் போய் வருவதற்கு, சாலையெல்லாம் குண்டும் குண்டுமாக இருந்தது, போய் வருவதற்கு குறைஞ்சது 1 வாரம் 10 நாள் ஆகும். அந்த 1 வாரம் தமிழக தலைவர்கள், துணை முதலமைச்சர், அப்ப துணை முதலமைச்சர் இல்ல, ஸ்டாலின் வந்து பொறுப்புல இருக்காரு. ஸ்டாலின் இந்த தலைவர்கள்லாம் அங்க இருக்கும் போது ஒரு குண்டு வீழ்ந்து யாருக்காவது ஒண்ணு நடந்திருந்தா கூட இலங்கை நாராக கீழ்ந்திருக்கும். 2 வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இத காலைல ஒரு 8:30 மணிக்கு நாங்க இங்க இருந்து மாணவர்களை பார்க்க போகும்போது சொல்றோம். அதற்கு பிறகு 5 முறை திருப்பி சுபவிகிட்ட, இதுக்கு கே பாலு வச்சு அன்புமணி ராமதாஸுக்கு பேச சொல்லியிருக்கோம், ராமதாஸ்ட பேச சொல்லியிருக்கோம், திருமாவளவனுக்கு வன்னி மூலமா பேச சொல்லியிருக்கோம். எல்லாரும் தயாரா இருக்காங்க. தயாராக இல்லாதவர், பதிலே சொல்லாதவர் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். கடைசி வரை சுபவியால் எங்களுக்கு பதில் சொல்லவே முடியவில்லை. ரொம்ப சங்கடப்பட்டார். ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு வாரம் அங்க போர் நின்று இருந்துச்சுன்னா அந்த போர் அப்படியே நின்று இருக்கும். இது உலக வரலாறு. ஒரு பெரிய தாக்குதல் ஒரு வாரம் கேப் வந்துச்சுன்னா அப்படியே அதை இழுத்து விட முடியும், அந்த உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தான் சொன்னோம். அதற்கும் இந்த அரசாங்கம் ஒத்துவரவில்லை. அதான் எதிரடையா இருக்க. உலகத்துல எப்படி 2 தமிழின தலைவன் இருக்க முடியும்? ஒரே கோபம் தானே அவர்களுக்கு, வேற என்ன கோபம்?
ஆமா. நாங்க தான் இங்க தமிழீழ தலைவரா இருக்கோம்ல. அப்படிங்கிற அந்த ஆணவம், திமிர், அகந்தை, அதுதான் 1,50,000 பேரை அழித்தது. ஆனா இதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டு கோழைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த 1,50,000 உயிர்களுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். நாங்களாம் முத்துக்குமாராய் தீ குளிச்சிட்டோமா? அந்த 16 பேர் எங்கள் பேர் இருக்கிறதா? இல்லை, உயிரோட இருந்தோம். ஒட்டுமொத்தமா தமிழோட செத்துருக்கணும். இன்று வரைக்கும் நடக்கவில்லை. இன்று வரைக்கும் 1,46,679 பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஐநாவினுடைய அதிகாரபூர்வ கணக்கின்படி 70,000 அப்பாவி தமிழ் மக்கள் கொன்று புதைக்கப்பட்டுள்ளார்கள், உயிரிழந்துள்ளார்கள். 70,000 ஐநா கொண்டு வைக்கப்பட்டது. 1,46,000 மக்கள் காணாமல் இன்று வரைக்கும் தெரியாதவர்களுக்கு என்ன நடந்தது என்று. 50,000க்கும் மேற்பட்ட போராளிகள் தங்களது வீரச்சாவடைந்திருக்கின்றார்கள். அப்ப இவ்வளத்துக்கும் பக்கத்தில் இந்த பெரிய ஒரு தமிழ்நாடு இருந்தும் ஈழத்தமிழர்களுக்கு அந்த நேரம் கரம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்றும் பல எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற இந்த அரசியல் ஈடுபாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் கூட சொல்வார்கள் என்ற கனிமொழியுடன் கூட தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார்கள். அந்த நேரம் அவர் கூட ஒரு முனைப்பும் எடுக்கவில்லை. மிகவும் ஒரு துயரமான சம்பவம் ஐயா. தமிழின அழிப்புன்றது திட்டமிட்டு அந்த மக்களை நோபயசூன் என்ற இடத்துக்களை கொண்டு இந்த மக்களை அழித்தது கூட ஒரு மனித குலத்திற்கு அப்பாற்பட்ட, மனித குலத்துக்கே ஏற்க முடியாத ஒரு படுமோசமான ஒரு இன அழிப்பு தான் ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது. அதற்கு நாங்கள் இந்த தமிழகத்திலே அன்று அரசு ஆட்சியிலே இருந்த இந்த திமுகவும் ஒரு கூட்டு பங்காளி என்பதிலே நாங்கள் இன்ற வரைக்கும் எங்கள் மனதிலே அது ஒரு ஆறாத வடுவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் மிக சுருக்கமாக அந்த லைவ்லா கோலிஷ் மாணவர்களுடைய போராட்டம் பற்றி மிக சுருக்கமாக சொல்லுங்கள். இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. திரைப்பட கலைஞர்களும் போராடினார்கள். பாரதி ராஜா என்கிற உண்மையான உணர்வாளர் கைதானார். நாங்களும் கைதாகி பாரதி ராஜா நாங்கள்லாம் ஒன்னாதான் ஜெயிலில் இருந்தோம். அப்படி உண்மையான உணர்வோடு இருந்தவர்கள் இல்லாமல் இல்லை, இருந்தார்கள். ஆனா பாரதி ராஜாவுடைய அலுவலகத்தை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அலுவலகத்தில் தாக்கியதெல்லாம் அப்போதுதான். அதையெல்லாம் மீறி அவர் கைதாகி கொஞ்சம் உடல் நலிவடைந்த நிலையிலோடு உள்ள இருந்து சிறைவாசத்தை அனுபவித்தார். ஓவியர் வீரசந்தானம், அவர், ராம், பல பேர் கைதாகி உள்ளே வந்தார்கள். அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் இரண்டு விதத்தில் எதிரடையாக இருந்தது. ஒண்ணு லாயர்ஸ அடிச்சு உதைச்ச மாதிரி உதைத்து மிதிப்பதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்று காட்டிக்கொண்டார். இன்னொரு பக்கம் போராட்ட களத்தை நீர்த்து போக செய்வதற்காக காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து ஒரு பேரை நடத்தியது. அந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேரை நடத்தின. அது அந்த நாடகம் வேற நடந்தது. கருணாநிதி உண்ணாவிரதம் மட்டும் இல்லை, அந்த நாடகமும் நடந்தது. ஒரு வேதனை என்னவென்றால், நான் பெங்களூரில் ஒரு கன்னட எழுத்தாளரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், அவர் இனப்படுகொலை பற்றி கேட்டார். தமிழ் நல்லா பேசுறாரு. பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு 100 கன்னடிகாஸ், கன்னடம் பேசுகிறவர்கள், கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள், அந்த 100 பேரை இலங்கை அரசாங்கம் இலங்கை வடக்குல வச்சு சுட்டு கொண்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒட்டுமொத்த பெங்களூரையும் எரித்திருப்போம் என்றார். அப்படி சொன்னார், ஒட்டுமொத்த பெங்களூரையும் எரித்திருப்போம்.
ஏன்னா அந்த கலவரம் அப்படி நடந்திருக்கும் என்றார். ஆமாம். எரித்திருப்போம் என்ன அர்த்தம்னா அதே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும். அப்படி தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கவில்லை. ஆமாம் ஆமாம். நல்லது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. அந்த இன அழிப்பு நாம் ஆரம்பத்திலே கூறியது போன்று தமிழர்கள் அங்கு கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது கலைஞர் தொலைக்காட்சி மாநாட மயிலாட போட்டார்கள். சன் தொலைக்காட்சி எந்தவித செய்திகளுமே தமிழக மக்களுக்கு போய் சேரக்கூடாது, இன அழிப்பு அங்கு தொடரட்டும் என்பதற்கு ஒத்துதிய இந்த தொலைக்காட்சிகள்லாம் ஈழத்தமிழர்களுக்கு, அதுவும் தமிழராக இருந்து கொண்டு ஈழத்தமிழர்களுக்கு பச்சை துரோகம் செய்தவர்கள் என்று இன்றும் எங்களுடைய பல செயற்பாட்டாளர்கள் தாயகத்திலும் சரி புலத்தில் இருக்கின்றவர்களும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஐயா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாங்கள் 2008 2009 ஆண்டு தமிழகத்தில் நடந்த விடயங்களை நீங்கள் எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டதையிட்டு நாங்கள் மகிழ்வடைகின்றோம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.